ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. பூரம் பூத்தவள் பூரிப்படையும் விழா ஆடிப்பூர பெருவிழா. நம் அன்னை ஆதிபராசக்திக்கு கஞ்சி படைப்பதும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகம் செய்வதும் நம் வாழ்வில் அமைதி நிம்மதியை அள்ளித்தரும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆடிப்பூரம் அவசரமான இக்காலத்திற்கு அமைதிக்கு வழிவகுக்கும். மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் வெங்கடபுரா ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை ஆடிப்பூர பெருவிழாவினை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர். ஓம் சக்தி. என் பேர் மகாலட்சுமி. நான் வெங்கல மன்றத்திலேருந்து வந்திருக்கேன். திருவடி சரணம். ஓம் சக்தி. நாங்கள் ஒரு வருஷமாக தான் மாலை போட்டிருக்கேன். இந்த வருஷமே தொண்டு பணிக்கு வந்திருக்கேன். எனக்கு அதுவே அம்மா கொடுத்தது ஒரு வரமாக நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் நான் மாலை போட்டு உடனேவே நான் தொண்டுக்கு வந்திருக்கிறதே எனக்கு ஒரு வரமாக நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்காங்க, மாலை போட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் அம்மா நிகழ்த்துவாங்க அப்படின்னு. அவங்களுக்கு இது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. முதுகு வலியில் இருந்தேன்னு சொன்னாங்க. அது நல்லாயிடுச்சு. இங்கே நான் கஞ்சிக்கலை எடுக்க நல்லாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நானுமே இங்கே வந்திருக்கேன். நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா ரொம்ப சக்தி உள்ளவங்களாக இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் மாலை போட்டு வர்றதுக்கும் நிறைய பெருமையாக இருக்குது மாலை போட்டு வர்றதுனால. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு பூவுலகம் காத்தவளுக்கு பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள். அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள். வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28 தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா. அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு. ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.